பண்ணுறாரு, எங்கள் இடத்துக்குள்ளே அத்துமீறி உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து டெய்லி அராஜகம் பண்ணுறாரு. அவர் எங்களுடைய இடத்துக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் அவர்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி அராஜகம் பண்ணி தான் நிறைய இடங்கள் அவர் வந்து எழுதி வாங்குவாராம். அவர்கிட்ட யாரும் சண்டை போட முடியாதுன்னு சொல்லி அவங்களோட இடத்தையே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அடிப்படையில் இப்போ எங்கள் வீட்டையும் எங்கள் இடத்தையும் வந்து அவர் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட அவருடைய சகோதரர்கள் வந்து 3 பேர் இருக்காங்க. அவங்களும் இப்போ சேர்ந்து வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சகோதரர்கள், அவர் கூட பிறந்த சகோதரர்கள் தான் அவங்க. இந்த மாதிரி அராஜகத்தின் உச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்டவர்களுடையும் விதவை பெண்களுடையும் அல்லாஹ் இருக்குன்னு சொல்கிறான். அது ஒரு பொழுதும் நான் அல்லாஹ் நம்பி தான் இருக்கேன். இது அதிகமாக தமிழ்நாடு சிஎம்முக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆல்ரெடி அவருக்கு மேலே தமிழ்நாடு செக்ரட்டரியேட் மேலே வந்து நான் செக்ரட்டரியேட்டில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படி பெண்டிங்கில் இருக்குது. அது இல்லாமல் சர்வருக்கு பணம் கிடச்சுனாரு ரிசீவ் பண்ண காலத்தில், அது நான் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணாலும் சர்வரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த ஆர்டர் பேஸில் தான் சார் வருவோம், முன்னாடி வரமாட்டோன்னு. இதில் சர்வருக்கு பணம் கட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எங்கள் இடத்துல எங்கள் பக்கத்து இருக்கிறவங்க கேட்டால் அது ஒரு நியாயம்னு சொல்லலாம். எங்கள் பக்கத்து இருக்கிறவங்களும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோ நாங்கள் நல்லூரோடு இருந்துக்கிட்டு இருக்கோம். இவர் தேவையே இல்லாமல் எங்கள் இடத்துக்குள்ள அத்துமீறி உள்ளே வராரு. இதை முழுமையாக நீங்கள் மக்கள் தான் நீங்கள் அதிகமாக இதை பரப்பி விட்டு அவர் கேட்கணும். எனக்கு என்ன நடந்தாலும், என் குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும், எங்கள் சித்திக்கு என்ன நடந்தாலும் முழுக்க ராதாவும் அவருடைய அண்ணன் ராதாங்கிற பைசல் ரஹ்மானும் அவங்க அண்ணன் தம்பிகள் தான் முழுக்க காரணம். அவருடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் இவங்க தான் முழுக்க காரணம். அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இருக்கும்.